வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயூரி பாலமுருகா சரணம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும் தான் இன்றைக்கி குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிற போகும். அதாவது எங்கள் குருஜி சொன்ன கதை தான். எங்கள் குருஜி படப்பையில் இருக்க முரளிதர் மலைப்பற்றி அவர் ஒரு கதை சொன்னார். ஏற்கனவே நான் நிறைய தான் சொல்லியிருக்கேன், ஆனால் மறுபடியும் சொல்கிறதுனால அது தப்பு கிடையாது. ஏன்னா நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நல்லதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நல்லதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இந்த கதை ஆழமான கருத்து. சாதாரண குட்டி ஸ்டோரி தான். அதாவது ஒரு பாலைவனம் வழியாக இந்த ஊரை கடந்து போகணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு மிகுந்த தாகம் எடுக்குங்கிறதுக்காக அந்த மன்னன் என்ன பண்ணால், அந்த பகுதியை ஆள்றவன் ஒரு அடிப்பம்பு வச்சுட்டு போனான். அதை அடின்னு அடித்தா தண்ணி வரும். அதுக்கு எப்பயாவதான ஆளுங்க வருவாங்கிறதுனால உடனே எடுத்து கொடுக்காதுல தண்ணி. அதுக்காக பக்கத்தில் ஒரு பக்கெட் தண்ணியை வச்சுட்டு, இங்கே தண்ணி வேணுங்கிறவங்க இந்த பக்கெட் தண்ணி எடுத்து பைப்புக்குள்ளே விட்டுட்டு அடிங்க, கேஸ் லாக் போய் உங்களுக்கு தண்ணி வரும். நீங்கள் அதை குடிச்சிட்டு மறுபடியும் அந்த பக்கெட்டில் ரொப்பி வச்சுருங்க, உங்களை மாதிரி வர யாத்திரிகளுக்கு அது பயன்படும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு. படிக்காட்டாலும் அது ஒரு கருத்து பரவலாக எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அவங்க பரப்பிட்டாங்க. இப்போ அவங்க அந்த வழியாக போகிற போது முதல் ஜென்ரேஷன் அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒழுங்காக அடிச்சுட்டு ஒழுங்காக இப்போ தண்ணி ரொப்பி வச்சுட்டு போகிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் ஆமாம் நம்ம தண்ணி அடித்து வச்சுட்டு போகணுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டையே தூக்கி போட்டுடுறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வருது, தண்ணியே வராது, இந்த பைப்பு எதுக்கான பைப்பே உடச்சிட்டு. இந்த மாரி தான் ஒரு ஜென்ரேஷன் 20 வருஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 4 ஜென்ரேஷன் 4 தலைமுறை இடைவெளியில் ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம மனிதர்கள் தானா, அறிவுள்ளவர்கள் தானா, சிந்திக்கக்கூடியவர்கள் தானா, குற்ற உணர்வு இல்லாத வாழக்கூடியவர்களா, கெட்ட செயல்களை செய்து மன்னிப்பு கேட்கும் நிலையில் இல்லாதவர்களா, இப்படியெல்லாம் தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ளக்கூடிய பரிதாகரமான நிலையில் வந்து கொண்டு இருக்கு. இன்றைக்கி தேதிக்கு அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் தேரணும்னா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது. அதில் முதல்ல கல்வித்துறையில் இப்போ எப்படி இந்த தேசத்துக்கு அந்நிய நாட்டில் இருக்கிற பயம், எல்லை பாதுகாப்புக்காக இராணுவத்துக்கு செலவு பண்ணுறாங்களோ, உள்நாட்டு உற்பத்திக்காக தொழில்களை வளர்க்குறாங்களோ, உயிர் காக்கும் விவசாயத்தை காப்பதற்காக எப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தான் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் மனசுலேயே போகணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, 80 வருஷமாக கல்வி சிஸ்டம், அது கல்வி சொல்லிக் கொடுக்குது. கல்வி அறிவியல், புவியியல், கணிதம் எல்லாம், ஆங்கிலம், தமிழ் எல்லாம் இருந்தால் கூட அந்த உளவியல் ரீதியாக அந்த மாணவன் இந்த சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கிறானா, அப்படி கொண்டு சேர்க்குறாங்களா ஆசிரியர்கள், அந்த பொறுப்பை உணர்ந்துருக்கிறாங்களா, அடுத்த ஒவ்வொரு தலைமுறை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க அந்த ஆசிரியரோட தன்மையை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்தை இடாது. ஏன்னா நீங்கள் போக்குவரத்து விதிகளை பாருங்களேன், இடது பக்கம் போகணும், வலது பக்கம் போகணும். ஆனால் இப்போ போக்குவரத்தில் யாருக்கும் விட்டு கொடுக்குறதா இல்லை பார்க்கலாம்ல, நெரிசல், போக்குவரத்து நெரிசல். அது இந்த ஸ்கூல் விட்டவொடனே இந்த பசங்க வலது பக்கத்துலேயே கை கோத்துட்டு ஒரு 5-6 பேராக நடந்து வராந்தாலும் சரி, சைக்கிளில் வராந்தாலும் சரி, அதுவும் பெண் குழந்தைகள் கூட அப்படி தான் வராங்க. அதனால் அதாவது குழந்தைகள் தானே, யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது போல இருக்குது. அது அவங்க அது தெரிஞ்சு வச்சுருக்காங்க போல இருக்கு. ஆனால் இந்த காலத்தில் எந்த பசங்களும் பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, பெரியவங்க சொல்ல கேட்கறது இல்லை. அதுமாரி தாண்டோடித்தனமாக வளர்த்துட்டாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைலு, அவங்களோட ட்ரெஸ் ஸ்டைலு, அவங்களோட லைஃப் ஸ்டைலு எல்லாமே மாறிடுது.
காரணம் இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறவங்க, முகத்துக்கு கொடுக்குற மதிப்பு பாதத்துக்கும் கொடுக்கணும் தான். அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாங்கள்ல, தண்ணி வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது, அது ஒரு மாநிலத்தில் வச்சு அடைச்சி வைக்க முடியாது. நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் போல தான் இந்த மாநிலங்கள், ஒரு நாட்டினோட மாநிலங்கள் வந்து உடம்புல உள்ள உறுப்புகள் போல தான். அதில் இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நாங்கள் தண்ணி விட மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறது நியாயம் கிடையாது. அது காரணம் சரியாக கல்வி முறை போதிக்கப்படாததுனால அந்த மனிதனுக்கு உள்ள சிறப்பு இயல்புகள், நல்ல பண்புகள், அந்த கலாச்சாரம், அந்த நாகரீகம் இதெல்லாம் சொல்லலை. அது வந்து இந்த படித்தா வேலைக்கு போகணும், அது வெளிநாட்டு கல்வி முறை. அது அவங்களோட சிஸ்டப்படி இந்த நாட்டில் அடிமைகள் உற்பத்தி ஆகணும், அவங்களோட வேலையை நிறைவேற்றிக்கணும், அவங்க தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி வீடு கட்டிக்கணும், எல்லாமே வெளிநாட்டு சிந்தனை இப்படி தான் இருக்குது. மிஞ்செல்லாம் திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்க, தோப்பு தாவாரம் அடி கொல்லைக்கட்டு சமையக்கட்டு அடிக்கட்டு அப்படின்ட்டு ஒரு பெரிய பரந்த இடமா இருக்கும். காற்று வெளிச்சம் எல்லாமே குறைவில்லாமல் இருக்கும். ஆரோக்கியமாக மனுஷன் வாழ்ந்தான். இன்றைக்கி மருந்து கடையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நோய்கள் இருக்குங்க. விளையாட முடியல, பள்ளிக்கூடத்தில் விளையாடுறதுக்கு மைதானமும் கிடையாது, இவங்க குடியிருக்க இடத்துல விளையாடுறதுக்கு வழி கிடையாது. ஆறு ஏரி குளம் எல்லாமே இல்லை. இப்போ எல்லாமே ஆக்கிரமிப்பு அபகரிப்பு இதில் போயிடுது. மழையும் இல்லை, மண்ணும் இல்லை, எல்லாத்தையும் சூறையாடிட்டாங்க. இதுவும் இந்த கல்வியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, உளவியல் ரீதியாக அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வையும் அந்த கடமை உணர்வையும் அந்த தேசத்தோட பற்று பாதுகாப்பு உணர்வு இதையெல்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த கல்வி முறை இல்லைங்கிறது நிரூபணமாகிறது. இதையெல்லாம் மாற்றுறதுக்கு பெரியவங்க வேண்டி தான் முடியும். அதாவது இவனை பெற என்ன தவம் செய்தோனோ அப்படி என்று பிள்ளைகளும் வளரணும். இவனை பெற என்ன தவம் செய்தோனோ அப்படின்னு அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி குழந்தைகள் வளரணும். அதேமாதிரி பெரியவங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பையனை கொடுத்து அனுப்புகிறோம், உலகத்துக்கு உபயோகப்படக்கூடிய எதையுமே வீணாக்கக்கூடாது. அது உழைப்பாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கும். இந்த உலகம் வந்து அமைதியானது. அது சத்தம் ஏற்படுத்துது செயற்கை, இயற்கை கிடையாது. இயற்கையாக உலகம் வந்து அமைதியானது, அழகானது, எழில்மிக்கது, சுத்தமானது. ஆனால் இதெல்லாம் மாசுபடுத்தக்கூடியது வந்து மனிதனுடைய செயற்கைத்தனம் தான். இந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையே இல்லை. ஒரு 80 வருஷமாக நம்முடைய இந்துக்களுடைய நாடு இது இந்தியா. நம்முடைய வாழ்க்கை முறை பறிக்கப்பட்டது, அது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு தான் சொன்னேன், இந்த முகத்துக்கு கொடுக்குற மதிப்பு நிச்சயமாக பாதத்துக்கும் கிடைக்கணும். அதேமாரி அடிப்படை அஸ்திவாரங்கிறது மாணவர்கள் தான். அடுத்த தலைமுறையாவது இந்த உலகத்தை நேசிக்கணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனசை தெளிவாக வச்சுக்கணும், அறிவு விசாலமாக இருக்கணும், பரந்த மனசாக தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். நேற்று வாழ்ந்த மனுஷன் நமக்காக விட்டு போன உலகம், நாளைக்கு வாழறதுக்காக இந்த மக்களுக்காக இந்த உலகத்துக்கு உயிர்களுக்காக நம்ம விட்டு வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் வலியுறுத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேறு ஒன்று. அது தவிர அது ஒவ்வொரு விஷயம் பாருங்களேன், அந்த இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த துணிச்சல் இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். அது அசட்டு தைரியமோ அசட்டு துணிச்சலோ இல்லை, நியாயமான தைரியம், நியாயமான துணிச்சல். காரணம், குற்ற உணர்வு தராத செயல்களை செய்கிற போது அதில் ஒரு கெத்து இருக்கும், அந்தமாரி இருக்கலாம். அதுமாரி நம்பிக்கைக்குரியவர்களாக வளரணும், நன்றி உணர்வு மிக்கவர்களாக வளரணும். அது இறைபக்தி உள்ளவர்களாக, இறையாண்மை காக்கக்கூடியவர்களாக அந்த நாகரிகத்தோடு வளர்க்கணுங்கிறது தான் ஆகும். ஏன்னா அவங்க பேச்சு, அவங்க நடத்தை, அவங்க மொழியெல்லாம் பாருங்களேன், அவங்களுடைய உடல் மொழியாகட்டும், பேச்சு மொழியாகட்டும், சொந்த தாய்மொழியை கூட எழுத படிக்க தெரியாதவங்க அதிகரிச்சிட்டாங்க. இதில் 3வது மொழியும் கற்றுக்கக்கூடாது தடுக்கிறோங்கிறது ஒரு குறுக்கு சால் பாயிற மாதிரி. ஆனால் சொந்த தாய்மொழியே இலக்கணப்படி எழுதி படிக்க தெரியல, பேசுகிறதுக்கும் அது வரலை. வட்டார மொழியாச்சு, எல்லா மக்களும் கலந்து வாழறதுனால அந்த மொழியில் எல்லா மொழி கலப்பும் உருவாயிடுச்சு. வார்த்தைகள்லாம்
வார்த்தைகளுக்கு எப்பவும் வார்த்தைகளுக்கும் அதன் அர்த்தங்களும் மாறாது. வார்த்தைகள் வேறு, அர்த்தங்கள் மாறாது. அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் மாறினால் அது உச்சரிப்பு தவறினால் இருக்கும். அந்தமாரி எழுத்து பிறகு இலக்கணப்படி வரக்கூடாது. இந்த இந்திய தேசத்தில் பிறந்ததே வரம். இந்த இந்து மக்களுக்கு பிறந்ததே வரம். எனக்கு அப்பா அம்மா இப்படி ஒரு அப்பா அம்மா கிடச்சிதுன்னு ஒரு வரம்னு குழந்தைங்க நினைக்கணும். இந்த குழந்தை நமக்கு கிடச்சிதுன்னு அவங்க வரமாக நினைக்கிறோம். இந்த வரமாக நினைக்கிறது. அப்புறம் இதற்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இதற்கு பிரதிபலனாக என்ன செய்ய போகிறோம்? இந்த வாழ்வதற்கு ஒரு அர்த்தம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்த்தம், இந்த பிறந்ததுக்கு அர்த்தம், இதெல்லாம் நல்ல செய்திகளை கொண்டு போகணும். அதாவது குளத்து நீர் ரொம்ப கலங்கலாக இருக்குது அப்படின்னா அது கையை போட்டு கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. பேசாமல் விட்டுட்டா அந்த தண்ணியே தானாக தெளிவாகிடும், சரியாயிடும்பாங்க. ஆனால் இந்த மக்களுக்குள்ளே இருக்கிற கலங்கத்தை பேசாமல் இருக்கிறதுனால கலங்கவே முடியாது. யாரோ ஒரு துணையாக இருக்கணும், தூண்டுகோலாக இருக்கணும், இது ஒரு வழி நடத்திட்டு போகணும். இது மானம்னா என்ன, மரியாதைன்னா என்ன, அது எல்லாமே அந்தஸ்து என்ன, உயர்ந்தது என்ன, பண்புகள் என்ன, இது எல்லாமே சொல்லி வளர்க்குறது. குழந்தைகளுக்கு நடமாடும் பல்கலைக்கழகம் அவங்கவுங்க அப்பா அம்மா தான் நடமாடும் பல்கலைக்கழகம். இந்த குடும்பத்தில் பிறந்தவன், இந்த 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 ஊரில் பிறந்தவன், அது ஊர் பெருமை, குலப்பெருமை எல்லாமே இருக்குது. அதுபடி இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய தன்மை. இவங்களோட வம்சத்தில் பிறந்தவன் அப்படி இருக்க மாட்டான். ஆனால் அப்படி இல்லை. இப்போ அரசியல்வாதி, சினிமா துறை பார்த்துட்டு காரி துப்பினா கூட தொடச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம காரியம்தான் பெருசு, நமக்கு ஆக வேண்டிய காரணம். இந்த மாதிரி போகிற வாழ்க்கையே சௌகரியமாக இருக்குது அப்படின்ட்டு குடி, போதை, பொய், புரட்டு, வன்முறை, அட்டகாசங்கள் இது எல்லாமே பெருகிடுச்சுன்னா அதுக்கு இந்த தலைமுறை ஸ்கூல்லேருந்து தொடங்கலை, கல்வி முறையில் கைவிட்டாங்களோ அப்படின்னு. அதாவது தன்னுடைய நிலை தாழ்ந்தால் வயிறிட்டால் உயிர் கவரிமான் போல, தன்னுடைய நிலை தாழ்ந்தால் உயிரை கூட துணிச்சலாக விடக்கூடிய ஒரு நீதிமான்கள் வாழ்ந்த ஊர் இது. இது குறுகிய வட்டத்தில் இன்றைக்கி வாழக்கூடாது. நம்மளுடைய கலாச்சாரம் மிகப்பெரியது. அதாவது பொதுநலமை மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. காரணம் அவங்க உண்டு, வேலை உண்டு. நாம் என்ன செய்யறது, நமக்கு என்ன வந்தது, நம்ம கதையை பார்ப்போம் முதல்ல அப்படிங்கிறதால அந்த வீட்டில் பற்றின நெருப்பு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருமே அப்படிங்கிற ஒரு பொதுநலம் இல்லை. அதாவது உன் கண்களில் ஒரு துளி நீர் வழிந்தாலும் இந்த உலகம் மழ வேண்டும் அப்படிங்கிறாங்க இல்லையா. வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டுமே மனுஷனுக்கு பேச்சு கலையும் சிந்தனைக்கு திறமையும் கூட்டாக வாழக்கூடிய பண்பும் சமூக பொறுப்பும் படைக்கப்படலை. சமுதாயமாக ஒரு மனுஷன் வாழறான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும். ஒவ்வொருவருக்காக ஒருவரும் இன்னொருவருக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக அமைப்பு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி பெரும்பாலும் சுயநலம் உள்ளவர்கள் தான் அதிகமாகிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் கல்வி முறையில் இருக்கக்கூடிய மாற்றமின்மை தான். இதெல்லாம் நம்மளுடைய நிறைய ஆசிரியர்கள் பொறுப்பெடுத்து பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடலாம். அதாவது நம்ம கஷ்டப்படும் போது நமக்காக சப்போர்ட்டாக யாராவது பேச வராங்களா, நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு யாராவது உதவுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிற போது யாருக்காவது உதவியிருக்காங்களா? அதாவது ஒரு பசுமாடை அடிக்கிறாங்கன்னா பசுமாடை அடிக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்கும் கிடையாது. நமக்கு வம்பு, நம்ம வந்து வம்பை ஏன் விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது. ஆனால் தர்மம் சொல்கிறது கேட்கணும், தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது. ஆனால் தர்மத்தை கடைபிடிக்க முடியல. தர்மம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுது. தனக்கும் பிறர்க்கும் எதெல்லாம் நல்லது கொடுக்குமோ அதுதான் தர்மம். அந்த தர்மத்தின் பாதையிலேருந்து மாறிட்டாங்க இன்றைக்கி. இது அது சாப்பிட்ற முறை கூட, சாப்பிட்ற முறை எந்த நேரத்தில் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும். அதாவது நான்வெஜ்ஜு மாமிசம் சாப்பிட்டா பலம் அதிகம் அப்படிம்பாங்க. ஆனால் சிங்கம் புலியெல்லாம் விட யானைக்கு தான் பலம் இருக்கும். அதுவே காய்கறிகள் தான் சாப்பிடுது. சாப்பிட்ற சாப்பாட்டினால உடம்பு தெம்பு வளர்ந்துடாது. மனசு வாழற முறையும் தான். ஒரு பெரிய பலசாலி ஒரே ஒரு கொசு கடித்து நோய் வந்துட்டானா அவனோட மொத்த பலமும் உருமாற்றமும் போயிடுது இல்லையா. அதுவும் இல்லை,
நம்ம செய்கிற நல்லது கெட்டதோட தான் வாழ்க்கையில் ஃபுல்லாக அனுபவிக்க போகிறோம். அதுமாரி வயசானவங்க தானே எழுந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கை பொண்ணுக்கு போகிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கு தானாக எழுந்து தானே போகிற அளவுக்கு தான் பலம் இருக்கணும். அது இல்லாமல் போனாக்கா அவங்க செஞ்ச பாவங்கிறத தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாற்றணும்னா அடிப்படை வந்து கல்வி. அந்த கல்வியில் வந்து இவ்வளோ விஷயம் சமூகத்துக்கு ஒரு நல்ல பொறுப்புள்ளவனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க சாத்வீக உணவு. சாத்வீக உணவுங்கிறது தாமச உணவு இருக்குது, ராட்சச உணவு இருக்குது. இதில் மனிதனோட குடல் படைக்கப்பட்டிருப்பதே சாத்வீக உணவு. இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றதாம தான் படைச்சிருக்கு. அதாவது மூளைக்குள்ளே போகிற நரம்பு சொல்லுவாங்க, முடி இருக்குல்ல அதோட ஹோல் தான் அந்த மூளையோட நரம்பு வரும். அதில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டாக்க, மாமிசம் சாப்பிட்டாக்க ரத்தம் தடித்து போயிடும். அதை தவிர மாமிசம் சாப்பிட்றால அந்த மிருகங்களோட குணம் வர்றதுனால இந்த சிந்திக்காத கோபம் வர்றது, பேராசை வருது, சமயத்தில் பயம் வருது, பதட்டம் வருது. இந்த உடல் ரீதியாக பல ரசாயன மாற்றங்கள் பட்டு ரத்தம் தடித்து போகுது, பபுள்ஸ் வந்து. அப்போ செயலிழந்து போயிடும். இதயமாக இருந்தாலும் சரி, மூளையாக இருந்தாலும் சரி, சிறுநீரகமாக இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தான் படைச்சிருக்காங்க. அதாவது வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், இது வந்து மொபைல் சுடுகாடு கிடையாது, செத்ததெல்லாம் தூக்கி வயிற்றுக்குள்ளே புதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுமாரி சாத்தியம். அதாவது அதுவும் சாப்பிட்றது கூட எப்படி சாப்பிட்ணும், அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும், பசிச்ச சாப்பிட்ணும், ருசி அறிஞ்சு சாப்பிட்ணும். அதாவது ஒரு ரோகி தான் 3 வேளையும் சாப்பிடுவான். போகி சுகமாக சாப்பிடணுங்கிறவங்க 2 வேளை சாப்பிடுவான். ஆனால் யோகியாக இருக்கணுங்கிறவங்க நினைக்கிறவங்க, ஞானம் பெறணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும். நல்லதை சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டு நல்லதே சாப்பிடணுங்கிறவங்க. இது வந்து இப்போ பார்வை தெரியணுன்னா எப்படி, இந்த உலகத்தில் பார்வை தெரியணுன்னா கண்கள் வந்து இருந்தால் போதும், அதுக்கு வெளிச்சம் வேணும். அதேமாதிரி தான் நல்ல வாழ்க்கைகள் சமுதாயத்தில் செழிக்கணுன்னாக்க எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் இருந்தால் தான் கண் பார்வை தெரிய. சமுதாயம் நன்றாக இருந்தால்தான் இது எல்லாமே சாத்தியமாகும். இப்போ பல்லு போயிடுது, முடி நரைச்சிடுது, கண் மங்கிடுது, உடம்பு மெலிஞ்சிடுது, நோய் வந்துடுது, இப்போ தள்ளாமல் காலம் வந்துடுதுல்ல. இதுக்கு முன்னாடியே இருக்கும்போதே, நல்லா இருக்கும்போதே நம்ம இதுக்கான பயிற்சி, உடம்பு பயிற்சி ஆகட்டும், மனசு பயிற்சி ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும். மனசை பார்த்துக்கோ நல்லபடியும்பாங்க. நல்லா தூங்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம நடக்கிறதெல்லாம் நம்ம புத்தி அறிஞ்சு நடக்கணும். பிறர் தயவின்றி வாழ்வதற்கு நம்மகிட்ட ஒரு நேர்மையும் துணிச்சலும் ஆரோக்கியம் இதெல்லாம். அதாவது கோயிலுக்கெல்லாம் பசும்பால் வாங்கணும், அருகம்புல் வாங்கணும், பழங்கள் வாங்கணும், தேங்காய் வாங்கணும். இது எல்லாமே மூலிகைப் பொருள், அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் அதிகமாக்கணும் நாட்டில் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் பசும்பாலை வாங்கிறதுக்கு பதில் பசுமாடை அதை விட்டுட்டாங்க, வளர்க்குறத விட்டுட்டாங்க, ரோட்டில் திரிஞ்சிட்டு இருக்கு பாவம். பசும்பாலுக்கு பதில் வேறு ஏதாவது பால், நெய்க்கு பதில் வேறு ஏதாவது கலப்பட நெய், சந்தனத்துக்கு பதில் சாக்பீஸ் தூள், இப்படி ஒன்றுக்கு ஒன்று மாற்று. அதே மாதிரி நிறத்தையும் மனத்தையும் கொடுக்க மாதிரி கலப்பட பொருள் எவ்வளோ உற்பத்தி செஞ்சுட்டாங்க. இதில் காட்டுற அந்த புத்திசாலித்தனத்தை ஏன் அந்த உயிர்களை வளர்க்குறதுக்கு, அந்த மூலிகை செடிகளை வளர்க்குறதுக்கு, அந்த பழமை மாறாமல் அந்த முறையை வளர்க்குறது ஏன் அதை பயன்படுத்துவாருன்னா, இதில் தான் அந்நிய சக்தியோட சாமர்த்தியம். இதுக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லுவோம் இல்லையா, ஆகாயம் என்றைக்கும் அழுக்காகாது, ஆகாயம் அழுக்காகாது, உலகம் சத்தம் போடாது, அமைதியாக இருக்கும், எல்லாமே ஒரு இனிமையான சவுண்டு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை தான் பெறுவோம். கொடுத்து வைத்தவர்கள் பெறுவார்கள் சொல்லுவாங்களே, அதுதான் இது வந்து சாதாரண கருத்து அப்படின்னு தான். ஆனால் இது மோட்டிவேஷனாக, அதாவது எமோஷ்னலாக சொல்கிறதான்னு நினச்சிங்க. எமோஷ்னல் மனநிலை, எந்த மனநிலை இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இதுக்கு மோட்டிவேஷனாக நிறையா எல்லா விஷயங்கள் பரப்பலாம். அதேமாரி அதாவது இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி என்ன, இன்றைக்கி இருக்கிற பர்சனாலிட்டி என்ன, இந்த உலக போக்கு என்ன, அதாவது எதில் பற்று அதிகம் வச்சுருக்காங்க, எதில் வெறுப்பு அதிகம் காட்டுறாங்க, எதில் சந்தேகமாக இருக்காங்க. வாழ்க்கையில் உயர்வதற்கு சந்தேகம், படிச்சுட்டு தான் பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதாவது படித்து அதில் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும். எல்லாமே அதாவது எளிதில் கிடைச்சிடணும், ஈஸியாக கிடைக்கணும், இலவசமாக கிடைக்கணும்.
அது படிப்பு பட்டம் கூட அதுமாரி கிடைக்கணும்னு ஆசைப்படணும். அதுக்கூட சுய பரிசோதனை செய்யணும். மனித குலம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம் இது. தவறான தகவல்களால் மூளையை நிரப்பி தப்பான வழியில் போயிட்டு எல்லோரும் ஒரே முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு கவலைப்படக்கூடாது. இந்த நல்ல விஷயங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி நம்ம யார், நம்ம இந்துக்கள் யார், நம்ம இந்தியா உள்ளவங்க யார், இதெல்லாம் தம்பட்ட அடிக்கலாம், விளம்பரப்படுத்தலாம். நம்மளோட பலம் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன, நம்ம தேர்ந்தெடுத்த தொழில்கள்லாம் என்ன, நம்ம தேர்ந்தெடுத்த அதை எப்படி வேலை செய்கிறோம், எப்படி சேவையாக செய்கிறோமா, நம்மளோட கேரக்டரை எப்படி வளர்த்து வச்சுருக்கிறோம், இதெல்லாம் சொந்த வாழ்க்கை. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒவ்வொரு பார்வை இருக்கும். அதெல்லாம் சுய பரிசீலனை செஞ்சுக்கிற காலம் இது. ஏன்னா சுய முடிவு நம்மளால் எடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை யாவனோ ஒருத்தர் நிர்ணயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உரிமை, அந்த தன்னுணர்வு மறுபடியும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம, அதாவது சொல்லுவாங்களே, சாதாரண மனிதன் சாதனை படைப்பதில்லை. அதாவது ஆவரேஜாக இருக்கிறவங்க சாதனை படைப்பதில்லை. ஆனால் சாதனை படைப்பவன் சாதாரணமாக இருப்பதில்லை, எதாவது இயங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையில் பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் தர மாதிரி இந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். அதாவது மாற்றி யோசிக்கிறது. சரி, இதில் சரியில்லையா, டேக் டைவர்ஷன் அப்படி சொல்கிறாங்களே, இந்த வளைஞ்சு குடிச்சு விட்டு குடிச்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நம்ம, அதாவது முன்னே போகிறவங்கள தட்டி கொடுக்கணும், பின்னாடி வரவங்கள கைக்கு தூக்கி கொடுக்கணும், நம்மளவங்கள கை கோத்துட்டு போகணும். எல்லாரோட ஆயுள் காலம் இன்றைக்கி எவ்வளோ நாள் இருக்க போகுது? 60-70 வருஷம் இப்படி குறைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் 90 வருஷம். அதில் எத்தனை வருஷம் எல்லாம் ஆரோக்கியம் இருக்க போகிறோம்? இருக்கிற வரைக்கும் நல்லதை செஞ்சுட்டு போகணும் ஏன் தோண மாட்டேங்குது? நம்ம சேர வேண்டிய இடம் எது, நம்ம எப்படி தக்கணும், எப்படி சேரணும், அது முக்கியமாக இருக்கணும். அதாவது கூடா நட்புன்னு சொல்லுவாங்கள்ல, கேடா முடியுன்னு. நம்ம என்ன காரணத்தினாலேயோ அந்நிய நாட்டுக்கு அடிமையாகிட்டோம், அந்நிய மதங்களுக்கு அடிமையாகிட்டோம். இது பிறர் குற்றங்கள்லாம் நமக்கு ஆசிரியர்கள். நம்ம நாடு இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாகவும் செழிப்பாகவும் பாதுகாப்பும் இருக்கணும்னா இதுதான் முக்கியமான காரணம். நம்மளோட வாழ்க்கை முறை தான். அதாவது நோயற்ற வாழ்வு வேணும், அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. செல்வத்திலேயே அதுதான் பெரிய செல்வம். செவிச்செல்வம், ஆரோக்கியமானது, கடனற்ற வாழ்வு, இதெல்லாம் நமக்கு நம்ம உறவும் நட்பும் தான் நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சொத்து. உறவும் நட்பும் தான் பெரிய சொத்து. இதெல்லாம் தொடர் முயற்சியில் தான் ப்ராக்டிக்கலாக வரும், பயிற்சி. இது ஒரு இந்த நட்புங்கிற ஒரு கலை, இந்த வாழறதுக்கு ஒரு கலை. அது நேர்மறை செஞ்சதோடு எல்லாத்துலேயும் தவறுகள் செஞ்சு தான் மனுஷன் நாகரிகத்தை வளர்த்துக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த தவறுகளை பாடம் கற்கணுமே தவிர அந்த தவறை மறக்க இன்னொரு தப்பை செஞ்சுட்டு நம்ம திண்டாகக்கூடாது. நமக்குள்ளே எப்படி மாற்றம் இருக்குது, நமக்கு வெளியே என்ன மாற்றம் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் வெற்றி பெறது என்னென்ன சாதனைகள் இருக்குது, சாதனை இருக்குது, இந்த ஒழுங்குலாம் என்னவா இருக்கா, ஒழுக்கத்தோட வாழ்கிறோமா, ஒழுங்குமுறையோடு செயல்படுறோமா, நம்மளுடைய எண்ணங்கள் வேல்யூபிளாக இருக்கா, மதிப்புமிக்கதாக இருக்கா, நம்ம சுய விழிப்புணர்வு இருக்கா, இதெல்லாம் உளவியல் ரீதியாக அந்த கல்வி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும். அதாவது நம்ம ஓய்வெடுக்க நேரம் இல்லாத மாதிரி இன்றைக்கி உழைக்கக்கூடிய நிர்பந்தம் எந்த நேரத்தில், ஏன்னா பணம் பத்தலை, செலவு அதிகமாக இருக்குது. நம்மளை கவர்ச்சிகரமாக வாங்க வைக்கிறதுக்கு எத்தனையோ யுக்திகள், ஏமாற்று யுக்திகள், அதை விளக்க தேடி போகிற விட்டில் பூச்சி மாதிரி கையில் வாங்கினா பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி செலவு கிடைக்கும். ஆனால் ஓய்வு கூட ஒரு வேலை தான், ஓய்வு கூட ஒரு தான். அது செய்கிற வேலையிலையும் இறங்கி இருக்கணும், ஓய்வுக்காகவும் அந்த வேலையை ஓய்வாக செய்யணும். அதாவது எந்த செயலையும் இன்னொருத்தர் சொல்லி செஞ்சால் அது அடிமை. நாம செயலை தொடங்கும் திறன், அது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் தானாக செயலை தொடங்கும் திறன் இருக்கணும். அது பொறுப்பு. அதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் ஆகுது, செய்கிற தொழிலில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுது. அது நுட்பம், அந்த நீக்குப்போக்கு நுட்பம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீர் கிடைக்குதுன்னா இந்த இடத்துல இங்கே 10 அடி, அங்கே 10 அடி, அங்கே 5 அடி அப்படி தோண்டினா 30 அடி தோண்டணும்னு ஒரு நியதி இருக்குன்னா அது ஒரே இடத்துல தோண்டினா தண்ணி கிடைக்கும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய முயற்சி வேறு பாதையில் வேறு நோக்கத்தில் அப்படி போகும்போது நம்மளோட வெற்றிக்கு, நம்மளோட மகிழ்ச்சிக்கு என்ன அடையாளம்னா நம்மளோட வாழ்க்கை முறை தான். அது உள்ளும் புறமும் அப்படி இருக்கணும். கடினமான சூழ்நிலை நமக்கு இது இந்த காலம் ஒரு பரீட்சை கொடுக்குது. நல்ல வர வரைக்கும் முடங்கிவிடக்கூடாது, நல்லா வர வரைக்கும் இந்த மக்கள் உறங்கிவிடக்கூடாது.
அதான், அதாவது மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுன்றாங்களே, இதுவே போதும், சௌகரியமாக இருக்கும், இப்படியே வாழ்ந்துட்டு போகலாம், இதை ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு. எல்லாமே ரிஸ்க் எடுக்காமல் எவ்வளவோ கண்டுபிடிப்பாருன்னு இன்றைக்கி விஞ்ஞான கண்டுபிடிப்பார்கள், வாழ்க்கை எவ்வளவோ கண்டுபிடிப்புலாம் வந்துட்டுருக்கு. ஆனால் ஏற்கனவே நமக்காக பெரியவங்க மூத்தோர் சொல்லும் அவங்க கண்டுபிடித்த அந்த வாழ்க்கை முறை அதுக்கு ஈடாக இன்னும் வரவே இல்லை. நம்ம இவ்வளோ நூல், இதெல்லாம் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். திருச்சூலம் மயில்குடி பாலமுருகன் இந்த விஷயத்தை இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர்.